ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ தில்லு முள்ளு. விஷால் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் தெரியுதா? தெரியும். எதுக்கு? எக்ஸ்ட்ரா பிட் இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தச்சிட்டு போலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு அபூர்வ விளக்கு ஒன்று இருக்கான். அப்படியா? அதை தேடி தான் வந்திருக்கோம். விளக்கு? அந்த விளக்கு அங்கே தான் இருந்தாலும் அது நம்ம தெரியாத மாதிரி தேடணும். எங்க விளக்கு? அதான் விளக்க தேடு. ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்லைனா அப்புறம் எதுக்கு வந்தப்போ? இல்லப்பா என்ன சொல்ல வந்தனா வண்டியில சொல்றா. அது இல்லையா, எதுவுமே சொல்லையே. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும் ஒரு விளம்பரம் தான் கொடுத்தேன். சரி ஏகப்பட்டது வந்து வாசல்ல குஞ்சிச்சு. சரிப்பா, மாப்பிள்ளை போட்டாயா? அந்த மாப்பிள்ளை போட்டோ எடுத்து அது எந்த மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு சரியா இருக்கானோ அவனை தான் செலக்ட் பண்ண போறேன். அப்படியா? நான் போய் மாப்பிள்ளை போட்டோ எடுத்து வந்துடுறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? 3 வாட்டி ஆயிடுச்சு. 3 வேலை ஆயிடுச்சான். 3 வாட்டி ஆயிடுச்சு. பாடி என் பொண்ணுக்கு ஏத்த அந்த அதிர்ஷ்டசாலி யார் தெரியலையே. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை அவன்கிட்ட காட்டுங்க, அவனே சொல்லுவான். இதெல்லாம் ஓவரா தெரியல. என் பொண்ணு இருக்கு அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இவரு போய் பொண்ணு கிடையாது ஓவரா தெரியலையா? இங்க பாரியா சார். மக்களே பாருங்க மக்களே, இவருக்கு வந்து டெய்லி காலையில மெசேஜ் அனுப்புறாராம். சரி அடுத்த கூட யார் பார்க்கலாம். யாரா இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கான்? ரியாக்ஷன்லாம் மாறுது. குரேஷி என் பொண்ணு வேணும்னா போட்டோ அனுப்புனியா, மெசேஜ் போட்டியா, அதோட அமைதியா இருந்தோம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து என் காலை பூச்சி கெஞ்சிட்டு வீட்டு வாசல்ல உட்காந்து கட்டினா உன் பொண்ணை தான் கட்டுவேன், கட்டினா உன் பொண்ணை தான் கட்டுவேன், நீ போட்டோலாம் அனுப்பி தொல்லை பண்ணக்கூடாது, புரியுதா? டேய் கூடவே பழகிட்டு இப்படி ஒரு நம்பிக்கை போகும். போய் இவன் பொண்ணு ஏதோ வெளிநாட்டு ஷோவுக்கு விசாவுக்கு எடுத்த போட்டோவை என்லார்ஜ் பண்ணிட்டு வந்து கட்டுனா உன் பொண்ணை தான் கட்டுவேன், கட்டுனா உன் பொண்ணை தான் வெட்டுவேனா? பாரு நீ அடி உத ஆக முதல்ல என் பொண்ணு உனக்கு கிடையாது. ஏய் வேணாண்டா, அதுக்கு தாண்டா அடிச்சு உதைக்கிறது. நீ கேட்டாலும் இல்லப்பா. டேய் உன் பொண்ணு எனக்கு வேணாண்டா. வெண்ண என் பொண்ணை பத்தி நான் சொன்னா என் வாயால சொல்ல முடியாது. அப்படியா? போ கிளம்பு போ. மூக்கால சொல்றியா? அப்போ சொல்றேன் கேட்டுப்பா. என் பொண்ணு டேய் வா, என்ன பெர்ஃபார்மன்ட்டா நடந்துக்கிட்டே இருக்க? என் பொண்ணு ஏய் பிளாக் ஃபாரஸ்ட் மேல இருக்கிற செர்ரி பழம்டா, செர்ரி பழம். அதனால நீங்க 2 பேரும் அங்க போய் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? பேக்கரியில வேலை செய்ற உனக்கு தான். சரி இப்போ எங்களுக்கு விளக்கு கிடைக்குமா கிடைக்காதா? விலை கிடைக்கும். முதல்ல நீ அங்க போனா எனக்கு ஸ்கிரிப்ட் கிடைக்கும். நீங்க பண்றதுல நான் மறந்துடுவேன் போல. 2 பேரும் போங்க, நான் கூப்பிடுறேன். என் பொண்ணு அழகு, வைரம், வைடூரியம், நடந்தா, நயன்தாரா, பெரண்டா, ஆண்ட்ரியா, மொத்தத்துல அவ ஒரு சிற்பம். மாமா மகளே. அப்பா நான் அழகா இருக்கேன்னு என்னை யாரோ கடத்திட்டு போயிருவாங்க, நீ ஏன் அடிக்கடி என்னை வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்க? அம்மா அதுக்கு முன்னாடி உங்க அழகுல எல்லாரும் மயங்கிட்டாங்கம்மா. முதல்ல உன்னை சுத்தி போடுறமா, சுத்தி எங்கம்மா? நீ வெள்ள வாடா, உன்னை வெட்டி போடுறேன். இதாடா அழகு. அம்மா நாய் கண்ணு, நரி கண்ணு, பன்னி கண்ணு, குறைசி குறைசி கண்ணு, அந்த விஷப்பரிசாலி கண்ணு. ஏய் ஏய் நீ உன் பொண்ணு துப்ப கூடாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் துப்பணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 1 2 3 பத்தியாம்மா உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துறாங்கம்மா. டேய் உனக்கு வெக்கமே இல்லடா. தேங்க் யூ என்னை எதுக்குப்பா கூப்பிட்டுட்டே இருக்க? அது இல்லம்மா, அந்த 2 பசங்க லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கான் பத்தியா, ஏய் அவன் மட்டும் வேணான்னு சொல்றேன். ஏன்னா உள்ள வந்தா நம்மளுக்கு குழப்பி ஸ்கிரிப்ட் மொத்தமா குழப்பிடுவான். வேணா இந்த சுமாரா ஒருத்தன் உட்காந்துருக்கான் பத்தியா, அவனை உசார் பண்ணிக்குமா. ஐயோ அப்பா அவன் நல்லாவே இல்ல, அவனை என்கிட்ட காட்டாதப்பா. நான் தப்பிச்சிட்டேன் குரேசி, நான் தப்பிச்சிட்டேன். முதல்ல மூஞ்சி அப்படி காட்டாதம்மா, நீ அவனை செலக்ட் பண்ணிக்குமா. அப்பா அவன் எனக்கு பிடிக்கவே இல்ல, அவன் அசிங்கமா இருக்கான். பாருமா அவனை இப்பதானமா சொன்னான். அப்பா சொல்றது கேளுமா, நீ அவனை உசார் எப்படின்னா உசார் பண்ணிக்குமா. நல்ல பையமா அவன். ஏப்பா எனக்கு எந்த மாப்பிளையுமே மிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீ ஒரு பொண்ணுனே யாரும் ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. எந்த அப்பாவும் ஒரு பொண்ணுகிட்ட என்ன சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. அதுக்கான ஐட்டம் டான்சர் மாதிரி ஆடிட்டு இருக்க. அப்பா மாதிரி பேசுறான். ஒரு அப்பா ஒரு பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாத வார்த்தைய என்ன வார்த்தை? நான் உன்கிட்ட சொல்ல போறேம்மா. என்னப்பா? உங்களுக்கு 3 அம்மாமா இப்பதான் சொன்னா. 3 கல்யாணம் பண்ணா. அப்பா இல்லம்மா சும்மா 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 ஜெபர்மா. இந்த மூஞ்ச இனிமே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கை நடிச்சு கல்யாணம் ஆமன்ட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லைம்மா. அதனால இந்த கும்பல்லையே எவனா ஒருத்தனை கூட்டு ஓடிடுமா. இந்த கும்பல்லையா? ஆமாம்மா. வேணாம்ப்பா எனக்கு யாருமே பிடிக்கல. அம்மா அப்பெல்லாம் சொல்லாதம்மா, இவங்க யாரோ ஒருத்தர் கூட்டு போமா. எனக்கு வெக்கமா இருக்குப்பா. இங்க பார்
லவ் பண்றவங்கிட்ட போய் இந்த மாதிரி மூஞ்ச காட்டாத. சத்தியமா அவனுக்கு உனக்கு பிடிக்காது, மொத்தத்தில் உனக்கு கல்யாணமே நடக்காது. அப்பா சரி சரி வளன்னு பேசாத, உள்ள போய் ஏன்னா தொடச்சி வை. என்ன பண்றது, அழகான பொண்ணை பெத்தாலே இதான் தொல்லை. டேய் இந்த மாதிரி கடைசியில காமெடி பண்ணிட்டு இருந்தா அடிவாங்க. ஏன்னா தொடச்சு வை, நீ தொடச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நாளா எங்க அப்பனை மாதிரி இந்த விளக்கு சும்மாவே இருக்கு. மச்சான் மச்சான் WWF ரிக்கிசி வந்திருக்காரா? ஆளா டேய் ஏய் இப்போ எனக்கு என்ன பெருசா காமெடி சொல்லிட்டாங்கன்னு இப்படி சிரிக்கிற? நீங்க 2 பேர் வந்ததுல இருந்து சிரிப்பு சத்தமே கேட்கலையா, அதான் நானா சிரிக்கிறேன். ஏய் லூசு, இருட்டுக்குள்ள வந்து நின்னு இப்படி பயமுறுத்துற யாரா நீ? ஆலம்பனா நான் உங்கள் அடிமை. உய் 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 உய். உய் 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 உய்யா, உன் பேர் என்னடா? நான் தான் அலாவுதீன். 7 கடல் 7 மலையில் இருந்து வந்திருக்கிறேன். பொய் சொல்லாத, பல வருஷமா இந்த விளக்கு எங்க வீட்லயே தான் இருக்கு. மன்னித்து விடுங்கள் உசூரி. உய் 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 உய். ஏய் அது என்ன உசுரி? விளக்க தேய்ச்சது ஆம்பளையா இருந்தா உசூர், பொம்பளையா இருந்தா உசூரி. அட அட அட, ஒரு பூதத்துக்கு இவ்வளவு அறிவா? உனக்கு இவ்வளவுதான் அறிவா? அம்மா உனக்கு என்ன அறிவு இருக்குதா? நான் எவனா ஒருத்தன் லவ் பண்ணா இவ்வளவு கேவலமா ஒருத்தன் லவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா அது கண்ணாடி ஓ போட்டோ தான். உய் 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 உய். யாருமா இவன்? பா இவன் பூதம்ப்பா. பூதம்மா? ஆமாம், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். உய் 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 உய். ஐயா காமெடி கீமெடி கேட்டு பாருங்க. அப்ப நான் நிறைய பூதத்துக்கிட்ட கேக்குறேன். நீ போ அப்புறம் நீ வந்து கேளு போ. பூதம் பூதம் பூதம். சொல்லுங்க உசுரி, உங்கள் பெயர் என்ன? என் பேரு நிக்கி கல்ராணி. நிக்க வச்சு கல்லையும் சாணி அடிக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி. இது நிக்கி கல்ராணியா? ஏய் செல்லமா நிக்கின்னு சொல்லுவாங்க. சொல்லு பக்கி. உய் 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 உய். பூதம், நான் உன் எஜமா. நீ தானே சொன்ன என் அடிமைன்னு. மன்னித்து விடுங்கள் உசூரி. நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள். எனக்கு இப்ப பசிக்குது, ஆ. நான் சாப்பிடணும். எனக்கு ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரியா? பசிக்குது சாப்பிடணுமா? ஆமா, ஆனா அதுக்கு பில்லு நீ தான் தரணும். பொண்ணுங்க பசிக்குதுன்னு தாண்டி சொல்லுவீங்க, பர்ஸ் என்னகிட்டே எடுத்திருக்கீங்க. என்ன வேணும்? செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். ஆமா, காலையில உங்க அப்பா சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்தான்? முத நாள் ராத்திரி சாப்பாடு மீந்து போச்சுன்னு இன்னைக்கு காலையில தண்ணி ஊத்தி பழைய சோறு கொடுத்தாரு. ஏண்டி வீட்டுல சாப்பிடும் போது பழைய சோறு சாப்பிடுவீங்க, பசங்க கூட வெளியே வந்தா ஃபாரின் ஃபுட் தான் சாப்பிடுவீங்களா? ஏய் பூதம், எனக்கு சாப்பாடு வேணும். மன்னித்து விடுங்கள் உசுரி, உடனே வர வைக்கிறேன். நீங்கள் கேட்ட உணவு நான் இப்போது தருகிறேன். ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. ஏய் சாப்பாடு கேட்டா என்ன பாட்டு பாடுற? பாட்டெல்லாம் இல்லை உசுரி, நீங்க கொஞ்சம் கண்ணை மூடுங்க. நீங்க கேட்ட உணவு உடனே வேணும்னா இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லுங்க. ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. ஏய் நீ மேஜிக்லாம் பண்ணுவியா? என்னுடைய பவர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா? சூப்பர் சூப்பர். சரி எனக்கு இன்னும் ஒரு ஆசை. என்ன உசுரி? என் ஃப்ரெண்ட் என்ன கால் பண்ண சொல்லிட்டே இருக்கா. ஆ. ஒரு 250 ரூபாய்க்கு எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறியா? அடி பாவி, பசங்கிட்ட தான் ரீசார்ஜ் பண்ண சொல்றீங்கன்னா பூதத்துக்கிட்டமா ரீசார்ஜ் பண்ண சொல்லுவீங்க? பூதமா இருந்தாலும் நீ ஒரு பையன் தானே, ரீசார்ஜ் பண்ணு. ஒன்னா இருந்தாலும் நீ ஒரு பூதம் தானே. மன்னித்து விடுங்கள் உசுரி, இத உடனே பண்றேன். ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. ரீசார்ஜ் ஆயிருக்குமா? உடனே இருக்கும். ஆமா ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஏன் என் ஃப்ரெண்ட் என்ன காலே பண்ண மாட்டா? ஏண்டி ரீசார்ஜ் தான் நான் பண்ணி விட்டேனே, நீ போன் பண்ணா போவாதா? அப்ப கூட இன்கமிங் தான் வரணுமா? ஏய் நாங்கெல்லாம் மிஸ்டு கால் தான் கொடுப்போம். நல்லது உசுரி. எனக்கு இன்னொரு ஆசை. என்ன உசுரி? நான் ஏற்கனவே ரொம்ப பேரழகா இருக்கேனா? எங்க இத 2 முறை உங்க கையை நீட்டி நீங்களே சொல்லி பாருங்க. இப்படியா? நான் ஏற்கனவே பேரழகா இருக்கேனா? நான் ஏற்கனவே பேரழகா. கேவலமா இருக்குல்ல, சொல்லும் போது உனக்கு அசிங்கமா இருக்குல்ல, அதான் உசுரி. நான் கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கேன்னு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க பூதம். ஓ, என்ன உலகளகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாத்துறியா? மன்னித்து விடுங்கள் உசுரி, ஏன்? நீங்க சொல்றதே ரொம்ப ரிஸ்கான டாஸ்க் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதை நான் முயற்சி பண்றேன். நீ பூதம் தான், நான் எனக்காக செய்யி. முயற்சி பண்றேன் உசுரி. ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. இந்த மந்திரமும் பலிக்கலையே. பாலுக்குள்ளே 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 அரியலா போயிச்சா.
என்ன ஐஸ்வர்யா ராய் ஆயிட்டனா? மன்னித்து விடுங்கள் உசுரி, எல்லா மந்திரத்தையும் சொல்லிவிட்டேன். உங்களை ஐஸ்வர்யா ராய் போல மாத்த முடியவே இல்லை. ஆனா ஒண்ணு செய்யலாம். என்னது? ஐஸ்வர்யா ராய் வேணா உங்களை மாதிரி கேவலமா மாத்திரவா? பூதம். சொல்லுங்க உசுரி. என்ன பூதம்? எனக்கு லைஃப்ல எந்த மாப்பிளையுமே செட் ஆகல பூதம். எனக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. என்ன யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. அப்படியா உசுரி? உங்களுக்கு மாப்பிள்ளை வேணுமா? இது ரொம்ப ஈஸியான வேலையாச்சே, நான் உடனே செய்வேனே. ஆமா உசுரி. மாப்பிள்ளை வருமா? ஆனா லவ் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணுங்க பசங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே நடக்கணும். அப்படியா? அப்பதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பண்ணவா? இப்ப நான் அவனை பார்த்துட்டேன், ஆனா பார்க்காத மாதிரி. நீ கண்ணாடி கலட்டினாலே பார்க்காத மாதிரி நடப்ப. நீ கண்ணாடி போட்டாலே உனக்கு கண்ணு தெரியாது, கண்ணாடி கழட்டினா எப்படி தெரியும்? அப்படி இல்ல உசுரி, நான் உனக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன். இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம பார்க்குக்கு போவோம், அங்கதான் உனக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேவா உசுரி? ஓகே பூதம் சொல்லி கொடு. உசுரி, இப்ப நான் என்ன பண்றனோ அதெல்லாம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணணும், சரியா? ஓடுறா பாட்ட. இப்போ உங்களுக்கு காதல் பண்றதுக்கான தகுதி வந்துருச்சு. இப்போ நீங்க உடனே லவ் பண்ணலாம். எனக்கு ஒரு டவுட் பூதம். என்ன உசுரி? பொண்ணுங்கள்ல நிறைய விதம் இருக்காங்க. ஆமா. ஒரு பொண்ணுக்கு ஹைட்டான பையனை பிடிக்கும், இன்னொரு பொண்ணுக்கு குட்டையான பையனை பிடிக்கும். இப்படி சொல்லி தான் பசங்களுக்கு பைத்தியம் முடிக்கும். என்ன உசுரி? சரி, பொண்ணுங்கள்ல இத்தனை விதம் இருக்காங்களே, பசங்கள்ல எத்தனை விதம்? பசங்கள்ல என்னைக்குமே ஒரே விதம் தான், எப்பவுமே உண்மையா இருப்பானுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணா உண்மையாவே இருப்பானுங்க. அதான் உசுரி. எனக்கு அந்த மாதிரி உண்மையா லவ் பண்ற பையன் கிடைப்பானா பூதம்? உலகத்துல எல்லா பசங்களும் உண்மையா தான் லவ் பண்ணுவானுங்க, பொண்ணுங்க தான் உண்மையா லவ் பண்ண மாட்டீங்க. உசுரி, உங்களுக்கு ஏத்த ஜோடி இப்ப நான் வர வைக்கட்டுமா? ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. நயன்தாரா வேணாம், வேணாம் போனா. அந்த சமந்தாவும் வேணாம். ஏம்மா, இவன் நம்மளுக்கு வேணவே வேணாம். ஏன் பூதம்? இவன் நயன்தாரா சமந்தாவே வேணான்றான். உன் மூஞ்ச பார்த்தா கண்டிப்பா வேணான்னுவான். அந்த மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு வேணும் பூதம். நீ என்ன பண்ணுவே தெரியாது, அவன் என்ன லவ் பண்ணுவான். நம்ம ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கலாம். ஓரம் போ பாப்போம். ஹலோ, என்னது லோனா? ஏமா, உங்களுக்கு நான் ஆம்பளைங்களே இல்லையா? பொம்பளைங்க நீ தான் பேசுறீங்களா? அது என்ன ஃபோன் பண்ணிட்டு சார் லோன் வாங்குங்க சார் லோன் வாங்குங்க சார்ன்றீங்க. அதுக்கப்புறம் ஆம்பளைங்களை அமுச்சு விட்டு லோன் வாங்கினதுக்கப்புறம் லோனை கட்டுன்றீங்க. என்னம்மா இது? என்ன இன்ஜாயின் பார்த்துருக்கீங்களா? போன வைமா. பூதம். இவன் சிங்கிள் மட்டும் இல்ல, சிறப்பான சிங்கிள். எனக்கு இவன் தான் வேணும். பொண்ணுங்களே பிடிக்கல. ஹலோ, நாமா பொண்ணுன்றதெல்லாம் நம்ம பர்சனாலிட்டியாக தான் இருக்கோம். அதுக்குன்னு பொண்ணுன்ற வார்த்தையே பிடிக்காதுமா எனக்கு. அதை சும்மா சொல்லிக்கிட்டு ஏதோ அம்மான்றதுனால உங்களை பேசிட்டு இருக்கேன். போன வைமா. பூதம், இவன் சிறப்பான சிங்கிள் இல்ல, மொரட்டு சிங்கிள் போல. உசுரி, மொரட்டு சிங்கிள்னா என்ன? பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஐயா, அப்ப நீங்க கூட மொரட்டு சிங்கிள் தான். எப்படி சொல்ற? எந்த பையனும் உங்களை ஏற எடுத்து கூட பார்க்கலையே. உசுரி, நான் அவனை லவ் பண்ணனும், எனக்கு ஐடியா சொல்லு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி போய் பேசுங்க. போய் பேசவா? பேசுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ளவர் கூட அவனுக்கு கொடுக்க. உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமா? இதோ தரேன். ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. ஏய், காலிஃப்ளவர் எதுக்கு கொடுக்குற? பொண்ணுங்களுக்கு பசங்க பூ கொடுத்தா நீங்க தள்ள வச்சுப்பீங்க, நீங்க பூ கொடுத்தா நாங்க வச்சுக்கவா போறோம்? கேட்காம ஆப்புன்னு ஒன்று கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு நீ இதை பத்தி பேசுற? இந்த காலிஃப்ளவர் கொண்டு போய் குடு, அவங்க அம்மா அவனுக்கு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, லவ் பிக்கப் ஆகும். சீ, பார்த்த உடனே அவன் என்ன அசிங்கமா நினைக்குவா? இத நீயே வச்சுக்கோ. போவு சரி. நான் எப்படி போய் அவனை இம்ப்ரெஸ் பண்றேன் பாரு. எவ்வளவு அடங்கடா, போ போ. இங்க இருந்து பாரு என்ன. உய் 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 உய். சார் ஐயோ, ரோட் கிராஸ் பண்ணி விடணுமா? வாங்க. ரோடு கிராஸ் பூதம், ரோடு கிராஸ் பண்ணி விடணுமான்னு கேக்குறேன். அப்படி கேட்காத, காலம் முழுக்க இப்படியே போகணும்னு ஆசையா இருக்கு. கேளு. ஏங்க, எப்படிங்க போகணும்? எனக்கு காலம் முழுக்க இப்படியே போகணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சொல்றேன், பெத்தவங்களை நீ மதிக்கலாம் கூட பரவாயில்ல, இந்த நடு ரோட்ல விட்டு அவங்க வயசான காலத்தை ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? வயசான காலமா? ஐயோ பூதம், உசூரி, இவன் இப்படிலாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆக மாட்டான். இவனுக்கு பாட்டு போட்டு லவ்வ ப்ரப்போஸ் பண்ணுவோம். என் போனை கொடு, என் போனை கொடு. உங்க போன் வேணுமா? கேட்டது கிடைக்கணும்னா என்ன மந்திரம் சொல்லணும்? ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. உங்களை விட அவன் சூப்பரா பாட்டு போடுறான். உய் 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 உய். இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தனா? இவனுக்கு பாட்டுலாம் ஒர்க் அவுட் ஆகாது, இவனுக்கு டைரக்டா டயலாக் தான்.
சார் நீங்க பார்க்க டைட்டானிக் ஹீரோ ஜாக் மாதிரியே இருக்கீங்க. நீங்க கூட தான் பார்க்க டைட்டானிக் படத்துல ஹீரோ ரோஸ் மாதிரி. நான் ரோசா. தேங்க்யூ. அவங்க அம்மா மாதிரிக்குன்னு சொல்லுவாங்க. குடமல அவன் மூக்கி அவன் ரோஸோட அம்மான்னு சொல்றான். இவனுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சொல்லுங்க உசுரி. இவனை ஒரே ஒரு விஷயம் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணலாம். என்ன உசுரி? இவனை பேசாம அலைப்பாயுதை மாதவன் ஆவியை இவன் உடம்புக்குள்ள அனுப்பிடு. நான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது கரெக்ட் தான். என்ன யோசிக்கிற? ஆனா அவன் ஷாலினி எங்கடான்னு கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏய் என்ன பார்க்க ஷாலினி மாதிரி இல்லையா? தெருவுல இருக்கிற ஷானி மாதிரி வேணா இருக்கிற. போதும். மன்னித்து விடுங்கள் உசுரி. நான் உன் எஜமா. நான் சொன்னதை செய். இப்போ நான் உடனே அவனை மாத்தணும் இல்லையா? அலைப்பாயுதே படத்துல வர மாதவன். ஜிங் சிக்கா சிக்காக்கோ ஜங் சக்கா சக்காக்கோ. அவன் இறுதி சுற்று மாதவன் பண்ணிட்டு இருக்கான் பாரு. பூதம். ஏய் சும்மாரி போயிடு. இப்போ எப்படி வரேன் பாரு. அவன் செட் ஆயிட்டான், போயிடுங்க. சார் ஹேய் நிக்கி, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒன்று பார்த்ததே கிடையாது. ஐயா அவன் அந்நியன் விக்ரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேண்டாஸ்டிக். வா நிக்கி வா. பூதம் உன பவரே சம பவர் வர்க் அவுட். தெரியும் பாரு இனிமே. எஸ் சார் ஐ லவ் யூ. ஹாய் லோ. எதுக்கு அவனை தொட்ட? நான் தொடல. எதுக்கு அவனை தொட்ட? நீங்க தானே நீங்க யாரும் உங்களை அடிச்சது? நீ தானே அடிச்ச. நான் ஒண்ணுமே பண்ணல. நீ தானே அடிச்ச. ஓடல. பிடிக்கல தொடுறாள். உங்களை மாதிரி சிங்கள எல்லாரையும் கமிட் ஆக்கிட்டு அவங்கள பைத்தியக்காரமா அலைய விடுறீங்க. என்ன உசுரி தலை கலந்துருக்கு, கண்ணாடி விலகி இருக்கு, ஜாலியா வேற இருக்கீங்க. ஓகேவா? போடா அவன் சரியான தடிமாட்டு பயலா இருப்பான் போலடா. ஏன்? என்ன கூட்டி போய் பொளந்து எடுத்துட்டானா. பொளந்துட்டானா? அவன அலைப்பாயுதே மாதவன் ஆவியை தானே இறக்க சொன்னேன். நீ என்னடா பண்ண? ஒரு நிமிஷம் உசுரி, நான் அலைப்பாயுதே மாதவனுக்கு பதிலா அந்நியன் விக்ரம எடுத்து விட்டேன். அதனால தான் அவன் அப்படி மாறிட்டான். எனக்கு இனிமேட்டு விளக்கும் வேணாம், காதலும் வேணாம், கல்யாணமே வேணாம். போடுறாதீங்க உசுரி. இந்த விளக்கு என்னால யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ இந்த விளக்க கீழே போட்டீங்கன்னா அவ்வளவுதான், என் உயிரே போயிடும். ஆமா, இந்த உலகத்துல மனுஷ ஜென்மம் உனக்கு மாப்பிள்ளையா அமையவே அமையாது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க வேணா பூதமா மாறிடுறீங்களா? நான் பூதமா மாற தயார். நீ எப்ப மனுஷியா இருந்துக்கிற? வேணா பூதமா இருந்துரு. பூதமா மாறிடுறியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடா பூதத்தை கட்டிக்கிறதுக்கு எப்படி அழைது பாடுறா. நம்ம தில்லுமுல்லி டீம் வந்துட்டு பூதத்தை வச்சு கூட ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. Yes. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். பார்த்துட்டு இருக்க மக்களும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து நம்ம தேடி வந்த வேலைக்கு நமக்கு கிடைக்கல, ஆனா ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு. அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கை செட்டில் ஆயிருச்சு. ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தோட நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இதே மாதிரின்னு ஒரு சூப்பரான தில்லுமுல்ல உங்களை சந்திக்கிறேன். Till then it's bye from Quraishi and விஜய் விஷால். இது தில்லுமுல்லு signing off. Bye. Take care.